அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. وعليكم السلام. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம் அம்மா பஅத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளானதும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் அருட்பெரும் கருணையினாலும் கண்மணி நாயகம் எம்பெருமான் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துஆ பரக்கத்தின் காரணமாகவும் பல ஆண்டுகளாக நேரடியாக டி பிளாக் என்ற அந்த அமைப்பின் என்ற இடத்தில் வைத்து துபாயில் வைத்து நாம் தொடர்ந்து நடத்திய ஒவ்வொரு புதன்கிழமையும் நடத்திய அந்த பயான் மஜ்லிஸ் காலப்போக்கில் குறிப்பாக கொரோனாவுடைய காலத்துக்கு பின்னால் அந்த டிவைன் பிளாக்காக ஜூம் மூலமாக வளர்ச்சி அடைந்து அல்லாஹ்வை இந்த ஜூம்லயே நாம் ஏறத்தாழ 46 நிகழ்ச்சிகள் நடத்தி இப்ப அல்லாஹ்வுடைய ஃபضலுக்கு 47வது நிகழ்ச்சியில நாம வந்து சேர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், புகழும் நன்றியா அல்லாஹ்வுக்கு தான். இந்த மஜ்லிஸை பற்றி இன்னும் சில விவரங்களையும் இன்றைய பேச்சாளர்களுடைய சிறப்புகளை சில தகவல்களையும் சொல்வதற்கு முன்னால் வளமையாக நாம் இந்த சபையை துவங்குமாக கராத்து ஓதி துவங்குவதற்காக நமது ஸ்ரீலங்காவை சேர்ந்த இப்பொழுது துபாயில் இருந்து கொண்டிருக்கும் எங்களுடைய மதிப்புக்கும் கண்ணியத்துக்கும் உரிய நிஸ்தார் முகமது மௌலானா அவர்களை கிராத் ஓதி துவங்கி வைக்கும்படி இந்த மஜ்லிஸின் சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன். அதனால நீங்க கிராத் வாங்க, சைலண்ட் அன்மியூட் பண்ணுங்க. மௌலானா அன்மியூட் பண்ணணும் நீங்க. கட்டாச்சோ மௌலானாவுடைய நான் வந்து எப்பவுமே என்னுடைய நிகழ்ச்சியில பெரும்பாலான நிகழ்ச்சியில வந்து துபாயில இருந்து தான் நடத்தி இருக்கிறோம். இந்த மாதிரி அதையே சென்னையில இருந்து நடத்தக்கூடிய ஒரு வாய்ப்பையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்று தந்திருக்கிறான். இது ஒரு எனக்கே ஒரு புதுமைதான். அதனால இங்கே இருந்து பண்ணக்கூடியது. அப்ப அது இங்க வந்ததோட சென்னைக்கு சில காரணங்கள்லாம் வந்ததுனால எனக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு வாய்ப்பை கொடுத்தான். அதாவது வெள்ளிக்கிழமை வந்து எங்களுடைய கம்யூனிட்டி சென்டர், அந்த கம்யூனிட்டி சென்டர்ல வந்து அவரோட பயான் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு, நசிஹத் செய்யக்கூடிய வாய்ப்பு, அந்த ரமதானை பற்றிய ஒரு விஷயங்களை பேசுவதற்காக எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. இந்த ரமதானோட மேன்மை நிச்சயமா அத்தனையும் நம்ம ஹஸரத் அவருடைய நசீல் நாம் கேட்க இருக்கிறோம். இருந்தாலும் இந்த நிகழ்ச்சி துவங்குதல் அந்த நம்ம இஸ்தார் மகனாவுக்கு தான் பிரார்த் உதராக ஜாயிண்ட் ஆகிறதுக்கு பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு 2 நிமிஷம் பார்ப்போம். மௌலானா ஜாயிண்ட் ஆயிட்டாங்க. மௌலானா மௌலானா இஸ்தார் மௌலானா சொல்லுங்க. ஜாயிண்ட் ஆயி ஓதுங்க ஓதுங்க. ஏன் உங்களுக்கு ஃப்ரீஸ் ஆகுது? மௌலானா சரி, இப்ப மௌலானா இது ஃப்ரீஸா இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் சகோதரர் வர வேண்டியிருக்கிறது. ஆகிடும் அந்த நேரத்துக்கு இன்னும் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் அதை சொல்லிக்கிறேன். நான் கண்ணியத்திற்குரிய நமது சலீம் இலியாஸ் யாஜி ஹசரத் அவர்கள், அதாவது 2009 நான் முதல் முறையாக ஹஜ்ஜிக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு எல்லாம் தந்தான். அந்த ஹஜ்ஜில இந்த தைபா ஹஜ் சர்வீஸை செல்லும் பொழுது அதற்கு அவர்கள் ஆலிமாக எங்களோடு வந்தார்கள். அப்பொழுதுதான் அவர்கள் முதலாவது உள்ள அறிமுகம். அதற்கு பொதுவாக மனித மனத்துல வந்து சில வசுவாசங்கள் உண்டாகும். எப்படிப்பட்ட வசுவாசம் சொன்னா, ஹசரத்துக்கு முன்னாடியே எனக்கு வந்து மதிப்புக்குரிய காஜாமதி ஹசரத் அவர்கள், மதிப்புக்குரிய நம்ம ஹைதர் அலி ஹசரத் அவர்கள், நம்ம ஷேக் அப்துல்லா ஜமால் ஹசரத் போன்ற நம்ம சைஃபுல் ரஷாதி ஹசரத், இப்படி சொல்லிக்கிட்டே போலாம். இப்படி பெரிய பெரிய தலைகள்லாம் நல்ல அறிமுகம். இப்ப அவங்கள அந்த மாதிரி குறிப்பாக காஜாமதி ஹசரத் அவர்களும் வேற ஒரு குரூப்ல, ஹைதர் அலி ஹசரத் அவர்களும் வேற ஒரு குரூப்ல அங்க வந்திருக்கிறாங்க. இப்ப என்ன ஆகுதுன்னா இதுல யார் வர்றாங்களான்னு சொன்னா, யாரும் இலியாஸ் ரியாஜி ஹசரத்னு வர்றாங்களான்னு சொன்னா, எப்படி இருக்குமோ தெரியலையே, அந்த குரூப்ல போனா அவங்களும் அங்க எல்லாம் இருக்கிறா, ஆமா அவங்களுடைய பயான் மாதிரி வருமா, இவர் என்ன சொல்லுவா எது சொல்லுவான்னு தெரியலையே என்று அது ஒரு வசுவாஸ் வந்தது உண்மை. என்ன மறைக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை.
அதுக்கு தோதா முதலாவது உம்ரா செஞ்சுட்டு உள்ள வர்றேன். என்னுடைய நண்பர் ஒருத்தவர் ஹுசைன் வந்திருந்தாரு. அவர் மனமளந்து நம்ம உள்ள கூட்டிட்டு போறாரு. உள்ள கூட்டிட்டு போனா அந்த கரெக்டா அந்த ஹில்டன் டவர் கீழே உள்ள பார்த்தா அகதிரி அதிர்ந்து காயாமி அதிர்ந்து பாஸ்கின் ராபின்ஸ் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு இருக்கிறா. நானும் அவனோட சேர்ந்து சாப்பிட்டுக்கிட்டேன். அதோட கூட கொஞ்சம் வர ஏக்கமா போச்சு. ஆஹா, இவங்க ரெண்டு பேரும் இங்க இருக்க, நாம வேற குரூப்ல வந்திருக்கிறோமே, ஆலிம்சா எப்படி என்னன்னு தெரியலையே அப்படின்னு ஒரு வஸ்வாஸ் வந்தது உண்மை. ஆனால் அல்ஹம்துலில்லாஹ், கணித்திற்குரிய அஜர் பெருந்தவருடைய இந்த முதலாவது லட்சியத்தை கேட்ட நாளில இருந்து நாம் அஜி முடிஞ்சு நிறைவாகி திரும்பி வர்ற வரைக்கும் ஒவ்வொரு நாளும் அவர்களிடமிருந்து கற்றுக்கொண்ட விஷயங்கள் அத்தனையுமே மிக சிறப்பான, மிக ஒரு ஒரு கல்விக்கு ஒரு விதமாக நல்ல ஒரு ஞானம், அறிவு, நல்ல இதுவும் தகவல்களும் ஏராளமான தகவல்கள். குறிப்பாக அவர் சொன்ன ஒவ்வொரு செய்தியும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சிறப்பு ஒவ்வொரு ஹஜ்ஜுடைய காலத்திலையும் மெக்காவது மதீனாவும் எப்படியெல்லாம் நடந்து கொண்டார்கள் என்பதை அவர்கள் விவரிக்க விவரிக்க ரொம்ப ஒரு ஒரு சிறப்பாக இருந்தது. அப்பொழுதெல்லாம் முடிவு பண்ண எப்பவுமே ஒவ்வொரு உலமாக்கள் யாழின் பெருந்தகைகளும் தனித்தனி திறமை வாய்ந்தவர்கள். ஒருவரோடு ஒருவர் ஒப்பிடவே கூடாது. ஒப்பிடுவது என்பதே தவறு. ஒரு கோழியை இன்னொரு கோழியோட ஒப்பிடலாம், ஒரு மயிலை இன்னொரு மயிலோட ஒப்பிடலாம். ஆனா ஒரு மயிலை, அதாவது ஒரு சிங்கத்தை இன்னொரு சிங்கத்தோட ஒப்பிடலாம். ஒரு சிங்கத்தை கொண்டு போய் சிறுத்தையோட ஒப்பிட முடியுமா? சிங்கமும் அதற்கென்று ஒரு லட்சணங்கள் இருக்கிறது. சிறுத்தை என்றால் அதற்குன்னு ஒரு லட்சணம் இருக்கிறது. மயில் என்றால் அதுக்கு ஒரு லட்சணம் இருக்கு. ஆகவே அதை தனித்தனியாக ரசிக்க என்பதை தவிர நாம அதை ஒப்பீடு செய்து நாம அதை ஜட்ஜ் பண்ணவே கூடாது. அது தவறு என்பதை நான் இரண்டாவது முறையாக வந்து கொண்டேன். இது முன்னால எப்படின்னு சொன்னா, துபாயிலே வச்சு ஒருத்தர் என்கிட்ட கேட்டார். இந்த மாதிரி ஒரு 2 நாள் கேட்டுட்டு ஞானத்துல கூடுனாள் யாரு, செய்புதீன் அசாரி யாத்திரத்தா ஷேகத்துல்லா ஜமால் யாத்திரத்தான் என்கிட்ட கேட்டார். ஏன்னா 2 பேரும் 2 நோம்புல வந்திருந்தாங்க துபாய்க்கு. நம்ம ஃபாரூக்காக்கு தெரியும், கோட்டப்பள்ளி அரசலுக்கு. என்கிட்ட கேட்கிறாரு 2 பேர்ல யார் அறிவுல கூடுனாள்ன்ட்டு. நான் சொன்னேன், செய்புதி ராஜா யாத்திரத்துக்கும் ஷேக் அப்துல்லா ஜமால் யாத்திரத்துக்கும் அறிவுல கூடலாம் ஜட்ஜ் பண்ற அளவுக்கு எனக்கு திறமை இருந்தா அது இருந்தா நான் தான் அறிவுல கூடனவன் அப்படின்னு. அது நம்ம ஏன் வேலை செய்யலாமாத? ஆகவே ஒவ்வொரு உலமாக்களும் சங்கைக்குரிய ஆணின் பெருந்தைகள் ஞானமான்கள் அவர்கள் கற்றதையும் அவர்கள் அறிந்ததையும் நமக்கு அதை நச்சித்தை செய்கிறாங்க. அதை கேட்பதற்கு நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறான் என்பதன் காரணத்தினால இன்ஷா அல்லாஹ் இன்று நாம அதை மிக சிறப்பான முறையில நாம் அதை கேட்போம் என்று சொல்லி நம்ம மிஸ்டா மௌலானா வந்துட்டா மௌலானா கரெக்டா இருக்குன்னு சொன்னா இன்ஷா அல்லாஹ் நீங்க கிராத்து ஓதுங்க. அன்மியூட் பண்ணுங்க, அன்மியூட் பண்ணுங்க. ரைட். ஓகே. அல்ஹம்துலில்லாஹ். போங்க. இப்ப நீ மறுபடியும் தடவை வந்தா இவங்க அல்டர்னேட் ஆள் ஜமால் வந்து ஏற்கனவே ரெடியா பாயிரதுக்கு ரெடியா இருக்க. அப்படியா? சரி. அதனால கரெக்டா ஓதிருங்க. மறுபடியும் ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. போதுங்க. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. أياما معدودات. فمن كان منكم مريضا أو على سفر فعدة من أيام أخر. وعلى الذين يطيقونه فدية طعام مسكين. فمن تطوع خيرا فهو خير له، وأن تصوموا خير لكم إن كنتم تعلمون. شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان. فمن شهد منكم الشهر فليصم. ومن كان مريضا أو على سفر فعدة من أيام أخر. يريد الله بكم اليسر ولا يريد بكم العسر ولتكملوا العدة ولتكبروا الله على ما هداكم ولعلكم تشكرون. صدق الله العظيم.
அல்ஹம்துலில்லாஹ் ஜஸாக்கல் ஹைர். நிசாகோன் அவர்களுக்கு நம்ம இந்த சபையின் சார்பாக மஜ்லிஸ் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ் இப்பொழுது சகோதரர் வந்து சேர்ந்து கொண்டு இருக்கிறார்கள். இருந்தாலும் நம்ம அந்த கரெக்டான நேரத்துக்கு ஆரம்பிக்க வேண்டியதா இருக்கிறோம். ஆகவே நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி கண்ணியத்திற்குரிய இலியாஸ் ரியாஜ் ஹசரத் அவர்கள் அன்று எங்களுடைய அவர் சொன்ன அவரோட ஏற்பட்ட அந்த ஒரு நட்பு, அந்த ஹஜ்ஜில ஏற்பட்ட நட்பு அல்ஹம்துலில்லாஹ் அன்றைய 2009 இருந்து இன்று வரை இன்ஷா அல்லாஹ் ஹயாத் இருக்கும் வரை அது தொடர்ந்து இருக்கும். ஹயாத்துக்கு பின்னாலும் தொடர்ந்து இருக்கு, பரிசக்களையும் தொடர்ந்து இருக்கத்தானே போகுது. இன்ஷா அதெல்லாம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் அந்த ஆமீன். சொர்க்கத்தில் தொடர்ந்து இருக்கும். அதனால கண்ணியத்திற்குரிய அந்த ஆலிம் பெருந்தை அவர்களுடைய இந்த நசியத்தை நான் ரொம்ப நேரம் குறுக்க இருக்க விரும்பவில்லை. இன்ஷா அல்லாஹ் அவருடைய நமக்கு நசீத் செய்ய கேட்டுக்கொண்டவனாக என்னுடைய இந்த சிறிய உரையை நான் நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இதெல்லாம் தங்களுடைய உரையை நீங்க ஆரம்பிக்கலாம். وعليكم السلام அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்சலீன் வ இமாமில் முத்தகீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். ஃபஅஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் வ அன் தஸூமு கைருல் லக்கும் இன் குன்தும் தஅலமூன். ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்ஸாஇ அலல் அர்மலத்தி வல் மிஸ்கீனி கல் முஜாஹிதி ஃபீ சபீலில்லாஹ் வக்கல் காயிமி லா யஃப்துரு வக்கஸ்ஸாயிமி லா யுஃப்திரு. ஸதகல்லாஹுல் அஸீம் வ ஸதக ரசூலுஹுன் நபியுல் கரீம். கண்ணியம் நிறைந்த இந்த சிறப்பான மஜ்லிஸில் அங்கம் வகித்துக் கொண்டிருக்கின்ற பெரியோர்களே, அருமை சகோதரர்களே, ரமலான் நம்மிடம் எதிர்பார்ப்பது என்ன என்கின்ற இந்த அழகிய தலைப்பில் இன்றைய தினம் இந்த ஒன்று கூடலை ஏற்பாடு செய்திருக்கின்ற என்னுடைய தனிப்பெரும் மரியாதைக்கும் அன்புக்கும் உரிய ஆலிம்களின் மீது பற்றும் பாசமும் வைத்திருக்கக்கூடிய நல்ல சொற்பொழிவாளராகவும் நல்ல மார்க்க பற்றுமிக்கவராகவும் திகழ்கின்ற எங்களுடைய உலமாக்கல் சபையின் மீதும் அளவற்ற அன்பு வைத்திருக்கக்கூடிய பெருமதிப்புக்குரிய மாரூப் காக்கா அவர்களே, இந்த நிகழ்வின் பல்வேறு பகுதிகளில் தங்களுடைய பங்களிப்பை தந்தும் தரவும் இருக்கின்ற பிரமுகர்களே, அருமை பெரியோர்களே, சகோதரர்களே, அரபு அமீரகத்தில் இருந்தும் தாயகத்தில் இருந்தும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரன்பும் பேரருளும் அவனுடைய வற்றா பெருங்கருணையும் என்றும் நிலவட்டுமாக. அவனுடைய ஹபீப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்புக்கும் ஷஃபாத்துக்கும் தகுதி வாய்ந்த மக்களாக எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவரையும் ஏற்றுக்கொள்வானாக. எதிர்வரக்கூடிய ரமதானை முழுமையாக அடைந்து கொண்ட மக்களாகவும் முழுமையாக பயன்படுத்தி கொண்ட மக்களாகவும் 1000 மாதங்களை விட சிறந்த இரவான லைலத்துல் கதிர் என்கின்ற இரவை அடைந்து கொண்டு அமல் செய்யக்கூடிய வாய்ப்பை பெற்ற மக்களாகவும் எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியருள் புரிவானாக. ரமலான் நம்மை விட்டு விடைபெற்று செல்லுகின்ற நாளில் மன்னிப்பையும் எதிர்பார்த்து கொண்டே இருக்கின்றோம். 2 மாதங்களுக்கு முன்பிருந்தே ரமலானை அவர்கள் எதிர்பார்த்தார்கள். இறைவா, எங்களுக்கு ரஜவிலும் ஷாபானிலும் பறக்கச் செய்வாயாக, ரமலானை அடையச் செய்வாயாக என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ரமலான் மாதத்தை எதிர்பார்த்து அதற்காக நமக்கு துவாவையும் கற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள். அந்த ரமலான் நம்மிடம் எதிர்பார்ப்பது என்ன? ரமலானை நாம் எதிர்பார்க்கின்றோம் கொள்ளை கொள்ளையாக நன்மைகளை சேகரித்துக் கொள்ள, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பெற்றுக்கொள்ள, மகஃபிரத்தை பெற்றுக்கொள்ள, நரக விடுதலையை பெற்றுக்கொள்ள நாம் ரமலானை எதிர்பார்க்கிறோம். ரமலான் நம்மிடமிருந்து எதிர்பார்ப்பது என்ன என்பதுதான் இன்றைக்கு நாம் பதில் காணப் போகின்ற கேள்வி. அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, முதலாவது, ரமலான் என்பது மாற்று ஈடுகள் அற்றது.
ரமலானுக்கு மாற்று ஈடே கிடையாது. உதாரணத்துக்கு நான் இந்த நிகழ்வில் இருந்தே ஒன்றை சொல்ல விரும்புகின்றேன். கிராத் ஓதிய நம்முடைய நிஸ்தார் மௌலானா அவர்கள் வருவதற்கு தாமதமாகி விட்டதை தொடர்ந்து நிகழ்ச்சியின் ஏற்பாட்டாளர் என்ற அடிப்படையில் மாரூஃப் காக்கா அவர்கள் கொஞ்சம் பரபரப்படைந்து உடனடியாக நிஸ்தார் மௌலானாவுக்கு மாற்று ஈடு ஒன்றை ஏற்பாடு செய்து விட்டார்கள். அல்லாஹ்வின் உதவியால் மிகச்சரியான நேரத்தில் நிஸ்தார் மௌலானா அவர்கள் வந்து சேர்ந்து விட்டார்கள். எனவே மாற்று ஈடு தேவைப்படவில்லை. இப்படி உலகத்தில் எல்லாவற்றுக்கும் ஒரு மாற்று ஈடு உண்டு. ஒருவேளை மாரூஃப் காக்கா அவர்கள் இன்றைய தினம் விமானத்தில் இருந்தாலோ அல்லது வைஃபை கனெக்ஷன் இல்லாத ஒரு பகுதியில் இருந்தாலோ அவர்களே இந்த நிகழ்ச்சியின் ஏற்பாட்டாளர் என்ற அடிப்படையில் பொறுப்பாக இன்னொரு மாற்று ஈடை அவர்கள் கண்டிப்பாக செய்வார்கள். ஒருவேளை என்னால் பங்கேற்க இயலவில்லை என்றாலும் கூட அறிவிக்கப்பட்ட அடிப்படையில் நிகழ்ச்சி நடைபெற வேண்டும் என்பதற்காக வேண்டி தன்னுடைய உலமாக்களின் தொடர்பை பயன்படுத்தி கொண்டு மாரூஃப் காக்கா அவர்கள் இன்னொரு ஏற்பாட்டை கண்டிப்பாக செய்வார்கள். அதற்குரிய தகுதியும் ஆற்றலும் அவர்களுக்கு உண்டு. அவர்கள் கூப்பிட்டால் யாரும் மறுக்க மாட்டார்கள். அல்ஹம்துலில்லாஹ். இப்படி உலகத்தில் எல்லாவற்றுக்கும் மாற்று ஈடு உண்டு. ஒரு பிரதமர் நாட்டை விட்டு போகிறார் என்றால் ஒரு பொறுப்பை ஒப்படைத்து விட்டு தான் போவார். இப்படி எல்லாவற்றுக்கும் மாற்று ஈடு உண்டு என்னும் போது ரமலானுக்கு ஏதேனும் மாற்று ஈடு இருக்கிறதா என்று பார்த்தால் ரமலான் மாதத்துக்கும் நோன்புக்கும் மாற்று ஈடு என்பதே கிடையாது. இதை நான் அருள்மறையாம் திருக்குர்ஆனுடைய வசனம் ஒன்றிலிருந்தே நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். நிகழ்ச்சியின் ஆரம்பத்தில் ஓதப்பட்ட திருக்குர்ஆனுடைய வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான், உங்களால் நோன்பு நோற்க இயலாது என்கிற நிலை வருகின்ற போது வலல்லதீன யுத்தீகுனஹு, நோன்பு நோற்க இயலாத நிலை வந்து விட்டது. மருத்துவர் சொல்லிவிட்டார் நீங்கள் நோன்பு வைக்க கூடாது, அது உடல் நலத்துக்கு ஏற்றதல்ல என்று சொல்லிவிட்டார். இப்போது என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ் கூறுகிறான், ஃபிதியத்து தஆமி மிஸ்கீன், ஒரு ஏழையினுடைய உணவை நீங்கள் பரிகாரமாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் நோன்புக்கு. ஒரு ஏழை ஒருவருக்கு 2 வேளைகள் உணவு அளிக்க வேண்டும். அதாவது சஹர் இஃப்தார் என்று நீங்கள் ஒரு ஞாபகத்துக்காக வைத்துக் கொள்ளுங்கள். நோன்புல 2 வேளை சாப்பிடுவோம் நம்ம, சஹர் இஃப்தார். அந்த மாதிரி ஒரு நோன்பை நீங்கள் விட வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாகிவிட்டீர்கள் என்றால், சோகக்குறைவோ பயணமோ அல்லது வேறு ஏதோ காரணமாக இருந்தால் கலா செய்து கொள்ள வேண்டும். கலாவே செய்ய இயலாத போது நீங்கள் பரிகாரம் செய்ய வேண்டும். அந்த பரிகாரம் என்பது ஒரு ஏழைக்கு 2 வேளை உணவு தருவது. அந்த வசனத்தின் தொடர்ச்சியில் அல்லாஹ் சொல்கின்றான், ஃபிதியத்து தஆமி மிஸ்கீன் ஃபமன் ததவ்வஅ கைரன், எந்த நன்மையை ஒருவர் கூடுதலாக செய்தாலும், எந்த நன்மையை ஒருவர் கூடுதலாக செய்தாலும் அது அவருக்கு சிறந்ததுதான். பகுவ கைருல்லவும், அதற்கடுத்து என்னதான் நீங்கள் பரிகாரம் செய்தாலும், என்னதான் நீங்கள் பின்னால அந்த நோன்பை கலா செய்து விட்டாலும் ரமலானில நோன்பு வைக்கிறது தான் சிறந்தது என்று இந்த வசனத்தை அல்லாஹ் முடிக்கின்றான். தசூமு கைருல்லக்கும், நோன்பு வைப்பதே உங்களுக்கு மிகச் சிறந்தது. அந்த வசனத்தினுடைய கடைசி வாக்கியம் என்ன தெரியுமா? நீங்கள் அறிந்து கொள்வதாக இருந்தால் நோன்பு வைப்பதுதான் சிறந்தது என்று முடிவெடுப்பீர்கள். ஏனென்றால் நோன்புக்கு மாற்று ஈடு என்பதே கிடையாது. ஒரு ஏழைக்கு 2 வேளை உணவளித்தல் என்பது மாற்று ஈடு என்று சட்டம் சொல்கிறது. சட்டத்தை சொன்னவன் அல்லாஹ் தான். நோன்புக்கு மாற்று ஈடு என்பது சட்டம் என்ன சொல்கிறது? ஒரு ஏழைக்கு 2 வேளை உணவளிப்பது. அப்போ மாற்று ஈடு இருக்குது. ஆனால் ஆத்மார்த்த ரீதியான மாற்று ஈடு என்பது அறவே இல்லை. வான் தசூமு கைருல்லக்கும் இன் குந்தும் தஅலமூன். நம்முடைய மகளை, நம்முடைய மகனை நாம் வெளியூருக்கு ஒரு இன்டர்வியூக்கு அழைத்து செல்ல வேண்டும். ஒரு கட்டாய நிலை நமக்கு ஏற்பட்டு விட்டது, செல்ல இயலாத நிலை. நாம் என்ன செய்கிறோம்?
நம்முடைய உடன்பிறந்த சகோதரனை அல்லது நம்முடைய மனைவியின் உடன்பிறந்த சகோதரனை, அதாவது பிள்ளைக்கு தாய் மாமன், அந்த உறவு தான் நெருக்கமான உறவு. அந்த உறவை நீ அந்த பிள்ளைக்கு கூட துணைக்கு போயிட்டு வாப்பான்னு சொல்லி அனுப்பி வைக்கிறோம். இது மிகச் சரியான மாற்றீடு, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் என்ன இருந்தாலும் பாப்பா கூட போன மாதிரி இருக்குமா? இதே போலத்தான் அல்லாஹ் சொல்கிறான். இந்த பரிகாரத்தை எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு எந்த சப்ஜெக்டையும் அல்லாஹ் அப்படி சொல்லல. பரிகாரத்தை எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு அல்லாஹ் என்ன சொல்றான்னா, இருக்கட்டும், நோன்பு வைக்கிறது தான் தசூமு கைருல்லக்கும், நோன்பு வைப்பதுதான் உங்களுக்கு சிறந்தது, இன் குந்தும் தஅலமூன், நீங்கள் அறிந்து கொள்பவர்களாக இருந்தால் இது உங்களுக்கு புரியும் என்று எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இது குர்ஆனுடைய வசனத்திலிருந்து நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு உதாரணம். நோன்புக்கு மாற்று ஈடு கிடையாது என்பதற்கு. அடுத்து நான் ஹதீஸிலிருந்து ஒன்றை சொல்கிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விருந்துக்கு அழைத்தால் மறுக்க மாட்டார்கள். ஏழை செல்வந்தன் என்ற எந்த வித்தியாசமும் பார்க்க மாட்டாங்க. முதல்ல யார் கூப்பிட்டாங்களோ அவங்களுக்கு தான். அது ஏழையா பணக்காரன் அந்த வித்தியாசம் தான் ரசூலுல்லாஹ் என்னைக்கும் பார்த்தது இல்ல. யார் விருந்துக்கு கூப்பிட்டாலும் போவார்கள். விருந்து சாப்பிட்டு முடித்து விட்டு அவர்கள் செய்த துவாக்கள் அப்படின்னு சில துவாக்கள் இருக்கின்றன. முதலாவது அல்லாஹ்வுக்கு சுக்ர் செய்வாங்க. அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அத்அமனா வ ஸகானா வ ஜஅலனா மினல் முஸ்லிமீன். இந்த துவா எல்லாருக்கும் தெரியும். அதற்கு அடுத்து விருந்து கொடுத்தவருக்கு அல்லாஹும்ம அத்இமன் அத்அமனா வஸ்கிமன் ஸகானா, எங்களுக்கு உணவு தந்தவருக்கு நீ உணவு கொடு, எங்களுக்கு பானம் தந்தவருக்கு நீ பானம் கொடு என்று துவா செய்வார்கள். அடுத்து ஒரு துவா, முக்கியமான துவா என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், 3 வாக்கியங்கள். அகல தஆமக்குமுல் அப்ரார், உங்களுடைய உணவுகளை நல்லோர்கள் உண்ணட்டும். யார் யாரெல்லாமோ வந்து உங்க சாப்பாடு சாப்பிடுறாங்க. நீங்க சம்பாத்தியம் பண்ண வருமானத்துல இருந்து யாருக்கெல்லாமோ சாப்பாடு கொடுக்குறீங்க. ஆனால் அந்த உணவு, அந்த விருந்து எப்போது ரொம்ப திருப்திகரமான உணவாக அமையுது என்று கேட்டால், நல்லோர்கள் வந்து, சாலிகான அடியார்கள் வந்து விருந்து சாப்பிட்டால் அந்த விருந்துக்கே ஒரு மகிமை கிடைக்கிறது இல்லையா? அகல தஆமக்குமுல் அப்ரார், நல்லோர்கள் வந்து உங்கள் உணவை உண்ணட்டும். வஸல்லத் அலைக்குமுல் மலாயிகா, மலாயிக்கத்துமார்கள் உங்களுக்காக அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யட்டும். நாங்க துஆ செய்யறதெல்லாம் இருக்கட்டும், மலக்குமார்கள் உங்களுக்காக துஆ செய்யட்டும் என்று சொல்லிவிட்டு 3வது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வஅஃப்தர இந்தகுமுஸ் ஸாயிமூன், நோன்பாளிகள் உங்களிடத்தில் வந்து நோன்பு துறக்கட்டும். என்னெல்லாமோ விருந்து வைக்கிறீங்க, விதவிதமான வைக்கிறீங்க. சிக்கன்ல ஒரு 15 வகை வைக்கிறீங்க, ரைஸ்ல ஒரு 5-6 வகை வைக்கிறீங்க, இப்படி பல வண்ண வண்ண உணவுகள் எல்லாம் வைக்கின்றீர்கள். எந்த உணவாக இருந்தாலும், யார் வந்து சாப்பிட்டாலும், நோன்பாளிகள் ஒரு நாளாவது உங்கள்கிட்ட வந்து நோன்பு துறக்கணும், அந்த பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கு தரணும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்கிறார்கள். அப்படியானால் நோன்பாளிக்கு நோன்பு துறப்பதற்கு ஏற்பாடு செய்து கொடுப்பது எவ்வளவு பெரிய ஒரு நன்மையாக இருந்திருக்குமானால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி இந்த வார்த்தையை துஆவில சேர்த்திருப்பார்கள் என்று எண்ணி பாருங்கள். அந்த விருந்துக்கு எந்த விருந்தும் இஃப்தாருடைய விருந்துக்கு ஈடாகவே ஆகாது. இஃப்தார் விருந்துக்கு மாற்று ஈடு கிடையவே கிடையாது. எப்படி நோன்புக்கு மாற்று ஈடு கிடையாதோ அதே போல இஃப்தாருக்கு மாற்று ஈடு கிடையாது. இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்றேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில நன்மைகளை சுட்டிக்காட்டி, இப்படி செய்தால் அது ஒரு நோன்புக்கு நிகரானது, இப்படி செய்தால் அது ஒரு ஃபர்லான நோன்பு வச்சதுக்கு இணையானது, இப்படி செய்தால், உதாரணத்துக்கு சொல்றேன், அஸ்ஸாயி அலல் அர்மலத்தி வல் மிஸ்கீனி, கைவிடப்பட்ட பெண்களுக்கும், கணவர் இல்ல, வாப்பா இல்ல, உழைச்சு கொடுக்க ஆள் இல்ல, இந்த மாதிரியான கைவிடப்பட்ட நிலையில அபாண்டண்டாக இருக்கக்கூடிய குடும்ப பெண்களுக்கு உதவி செய்வதற்காக முயற்சிப்பவர், ஏழைகளுக்கு உதவி செய்வதற்காக முயற்சிப்பவர், அவர் யாரை போல என்றால் கல் முஜாஹிதி ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வின் பாதையில் ஜிஹாது செய்வரை போல. அதோட முடிக்கல. வகல் காயிமி லா யஃப்துரு, தடைவில்லாமல் இரவு முழுக்க நின்று வணங்கக்கூடிய
ஒருவரின் கூலியை அவர் பெறுகின்றார். அதற்கடுத்து வக்கஸ்ஸாயிமி லா யுஃப்திரு, இடையில் நோன்பை முறிக்காமல் முழுமையாக நோன்பை முழுமைப்படுத்திய ஒரு நோன்பாளியின் நன்மையை அவர் பெறுகின்றார் என்று சொன்னார்களாம். இப்படி செய்தால் ஒரு நோன்பாளியின் நன்மை, இப்படி செய்தால் ஒரு நோன்பு வச்ச நன்மை. ஒரு நோன்பாளிக்கு நோன்பு துறக்க ஏற்பாடு செய்து கொடுத்தால் அவருக்கு என்ன இருக்குது? நோன்பாளியினுடைய நன்மை போல ஒரு நன்மை கிடைக்கும். இப்படி எல்லாம் சொன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு வச்சா அதுக்கு என்ன கூலி? அதை எதனோடையாவது ஒப்பிட்டு இருக்காங்களா? நோன்பு வச்சா அதுக்கு என்ன கூலி? ஹஜ் பண்ண மாதிரி கூலி, நோன்பு வச்சா இது மாதிரியான கூலி, எதனோடையாவது நோன்பு ஒப்பிட்டு இருக்காங்களாண்டா? ஒப்பிடவே இல்லை. நோன்புதான் மாற்று ஈடுகள் அற்றது. நோன்பு வச்சா என்ன கூலி கிடைக்கும்? அல்லாஹ் சொல்கிறான், நானே அவர்களுக்கு கூலியாகிறேன். மலக்குமார்களை வச்சு அல்லாஹ் கூலி கொடுக்க மாட்டானா. நோன்பாளிகளுக்கு அவனே நேரடியாக கூலியை கொடுப்பான். ஏனென்றால் நோன்பு என்பது மாற்று ஈடுகள் அற்றது. ஆகையினால் நாம் தவறாமல் நோன்பு நோக்க வேண்டும், நோன்பை அக்கறையோடு நோக்க வேண்டும் என்பது மட்டுமல்ல, நோன்பினுடைய யதார்த்தங்களை புரிந்து நோன்பு வைக்க வேண்டும். அதுதான் ரமலான் நம்மிடம் எதிர்பார்க்கக்கூடிய முதலாவது அம்சம். நோன்பினுடைய இலக்கு என்ன, லட்சியம் என்ன, நோன்பை அல்லாஹ் தஆலா ஏன் நமக்கு கடமையாக்கினார் என்பதையெல்லாம் உணர்ந்து நாம நோன்பு நோக்க வேண்டும். எதையுமே அனுபவித்து செய்ய வேண்டும், கடமைக்கு செய்வதல்ல, இயந்திரத்தனமாக செய்வதல்ல. வீட்டிலே நம்ம இருக்கிறோம், வீட்டின் தேவைகளை எல்லாம் நிறைவேற்றி கொடுக்கிறோம். காலையில டீ போடுறதுக்கு பால் வாங்கி கொடுக்குறோம், காய்கறிகள் வாங்கி கொடுக்குறோம், எல்லா தேவைகளையும் நிறைவேற்றி கொடுக்குறோம். ஆனால் நம்முடைய வீட்டுல நம்மள்ட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கிறாங்கன்னா, ஒரு அன்போட சேர்ந்து இதை செய்யணும், அதை உணர்ந்து செய்யணும். ஒரு குடும்ப தலைவன் என்பதை உணர்ந்து செய்ய வேண்டும். ஒரு ரோபோட் மாதிரி செய்யக்கூடாது, இயந்திரத்தனமாக இருக்கக்கூடாது. இதைத்தான் மனிதர்களும் விரும்புவார்கள், அல்லாஹும் அதைத்தான் விரும்புகின்றான். அப்ப நோன்பு நம்மிடமிருந்து எதிர்பார்க்கக்கூடிய முதலாவது விஷயம் என்னவென்று சொன்னால், அதை நாம் உணர்வது. இதற்கு நோன்புக்கு ஒரு 5 வகையான இலக்குகளை சொல்கின்றார்கள். ஜாபிர் அவுதா அவர்கள் புகழ்மிக்க ஒரு இஸ்லாமிய மார்க்க அறிஞர். அவர் ஒரு 5 வகையான இலக்குகளை சொல்கின்றார் நோன்புக்கு. முதலாவது, கடமையான நோன்பு என்பது நீங்களாக அதை வரையறுக்க முடியாது. அல்லாஹுதான் எப்போது வைக்க வேண்டும் என்று சொல்வான். அல்லாஹ் வந்து சொல்வானா? அவன் வந்து சொல்ல மாட்டான். வானத்துல தலைப்பிறைய உங்களுக்கு காட்டுவான். தலைப்பிறையை பார்த்து நீங்கள் நோன்பு வையுங்கள். கண்ணால பார்த்து, தலைப்பிறையை பார்த்து நோன்பை விடுங்கள். இந்த அடையாளம் தென்படாமல் வைக்கப்படுகின்ற நோன்பு இலக்கை சென்று அடைகிற நோன்பு அல்ல. இலக்கு இல்லாமல் காலையில அப்படியே சும்மா நோன்பு வச்சுக்கிட்டே இருக்கிறது அல்ல. ஒரு இலக்கு, ஒரு தொடக்கம், ஒரு முடிவு. இதுதான் அந்த பேக். இது ரமலான் என்கிற மாதம். இந்த மாதத்தில் வைக்கப்படுகின்ற நோன்புக்குத்தான் இதர மாதங்களில் வைக்கப்படுகின்ற நஃபில் நோன்புகளை விட மகத்துவமும் மாண்பும் அதிகம் என்பது முதலாவது. இரண்டாவது என்னவென்றால், இதை ஒரு கட்டாய கடமை, கட்டாயம் செய்தாக வேண்டும் என்கின்ற உணர்வோடு இதை செய்வது. நாம விடவே கூடாது, கட்டாயமா இதை செஞ்சுதான் ஆகணும், விட்டால் தண்டனை உண்டு. எந்த அளவுக்கு இதை கட்டாயமாக செய்ய வேண்டும் என்கிற உணர்வை பெற வேண்டும் என்றால், இதற்கு என்னதான் மாற்று ஈடுகளை செய்தாலும் நோன்பு வைப்பதே சிறந்தது என்பதை உணர்ந்து செய்ய வேண்டும். அந்த அளவுக்கு இது ஒரு கட்டாயம் என்பதை நாம் முதலாவது உணர்ந்து செய்ய வேண்டும். எல்லாரும் நோன்பு வைக்கிறாங்க, நம்மளும் வைக்கிறோம் என்று கூட்டத்தோடு கும்பலாக, ஆடுகளோடு ஆடுகளாக சேர்ந்து ஒரு ஆடு உள்ள பூந்து ஓடுற மாதிரி அல்ல. கடமை என்பதை உணர்ந்து செய்வது இது இரண்டாவது. மூன்றாவது என்னவென்று சொன்னால், நோன்பு நமக்கு சில சமூக அக்கறைகளை உருவாக்குகிறது. ரமலான் மாதத்துல 2 விஷயங்கள் மிக தாராளமாக நடக்கும் சமுதாயத்துல. அப்படி நடக்கணும், அந்த 2 நடந்தாதான் அது ரமலான். முதலாவது என்னன்னா நோன்பு, இரண்டாவது என்னன்னா தர்மம். ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், ரமலான் மாதம் வந்து விட்டால் தர்மத்தின் மாதம் வந்து விட்டது என்று சொல்வார்களாம். மற்ற மாதங்களை கொடுக்க மாட்டாங்களா? கொடுப்பாங்க. ரமலான்ல
உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அள்ளி அள்ளி இறைப்பார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு பத்தி நாவருனிவா பாடல்ல வரும். நபி சர்தாரின் பெயரை சொன்னால் அள்ளி தருபவர். வந்து வந்து அஸ்ஸலாமு அலைக்கும்னு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ்னு ஆரம்பிப்பாங்களாம். அப்படி வந்திருக்கிற நபர் வந்து அஸ்ஸலாமு அலைக்குங்க ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் அனுப்பியிருக்காங்கன்னு புரிஞ்சு உடனே கையில கொடுத்துருவாங்களாம் காசை. காரணம் என்ன, அது என்ன, இது ரசூலுல்லாஹ் என்ன அனுப்பிட்டாங்கன்னு கூட சொல்ல தேவையில்லை. ரசூலுல்லாஹ்னு ஆரம்பிச்ச உடனே காசை கொடுத்துருவாங்க. அதான் நபி சர்தாரின் பெயரை சொன்னால் அள்ளி தருபவர். மற்ற நாட்கள்ல அப்படியானால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான்ல எப்படி இருந்தார்கள்? சஹாபாக்கள் கூறுகிறார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள். சஹீஹ் புகாரில வருகிறது. நிறைய சஹாபாக்கள் சொல்லி இருக்கின்றார்கள். கான அஜ்வத பில் கைரி மினர் ரீஹில் முர்சலா. ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு காற்று எப்படி புறப்பட்டு வேகமாக செல்லுமோ, 40 கிலோமீட்டர் ஸ்பீட்ல காத்து வீசியது, 80 கிலோமீட்டர் ஸ்பீட்ல வீசியது, 20 கிலோமீட்டர் ஸ்பீட்ல வீசியதுன்னு சொல்றான்ல. அப்ப காற்று ஒரு இடத்துல நிக்காது, பாஸ் ஆகி போய்கிட்டே இருக்கும். அஜ்வத பில் கைரி மினர் ரீஹில் முர்சலா. அனுப்பப்படுகின்ற இடம் விட்டு இடம் பெயர்கின்ற காற்றை போல அல்ல, காற்றை விட, மினர் ரீஹில் முர்சலா, காற்றை விட மிக வேகமாக அவர்கள் தர்மத்தை கொடுப்பவர்களாக இருந்தார்கள். ரமதான்ல மழை 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 மழைன்னு எடுத்து கொடுத்துட்டே இருப்பாங்க ரசூலுல்லாஹ். அப்போ உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றது இவ்வளவு அர்த்தமான வார்த்தை பாருங்க. ரமதான் என்பது என்ன மாதம்? தர்மத்தின் மாதம். இந்த தர்மத்தை உணர்ந்து செய்ய வேண்டும். சும்மா வந்து ஏதோ ரமலான் வந்துச்சு கொடுத்தோம் அப்படி அல்ல. தர்மத்தை உணர்தல் என்றால் எப்படி? தர்மத்தை எதை வச்சு நீங்க உணர்றீங்க? ஏன் இது தர்மத்தின் மாதம்னா, ஒரு ஏழையினுடைய பசியை நோன்பு வைத்து நீங்கள் உணர்கிறீர்கள். ஓ, பசி என்றால் இப்படித்தான் இருக்குமா? ஒரு ஏழை இந்த பசிக்காகத்தான் இந்த பாடுபடுகின்றானா என்று அந்த ஏழையை அடுத்த முறை பார்க்கும்போது, நான் இந்த மாதத்தில் அனுபவிக்கின்ற பசியை நீ ஆயுளில் எத்தனை நாள் அனுபவித்தாயோ என் சகோதரனே, என் ஏழை நண்பனே, என் என்னுடைய ரப்பின் அடிமையே, நான் இப்போது அனுபவிக்கின்ற இந்த பசியை நீ இல்லாமையின் காரணமாக, போதாமையின் காரணமாக, பற்றாக்குறையின் காரணமாக எத்தனை நாட்கள் அனுபவித்தாயோ, நீ என் சகோதரன் அல்லவா, இந்தா பிடி என்று அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய அந்த உணர்வை, உணரக்கூடிய தன்மையை எது நமக்கு கொடுக்கிறது என்றால் இந்த நோன்புதான் கொடுக்கிறது. என்பதோடு கொள்ளாமல் அந்த மற்றவன் எப்படி உணர்வான் நம்முடைய உள்ளத்தில் தர்மத்தை நோக்கி கொண்டு செல்லக்கூடிய பசியை உணர்வது. அப்பாசிய உஸ்மானிய கிலாபத் என்று நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். இஸ்லாமிய வரலாற்றுல ஓட்டமன் எம்பையர்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட 600 ஆண்டுகளுக்கு துருக்கியை மையமாக கொண்டு இருந்த கிலாபத்து. அதுல அல்லாமா அல் முஃபஸ்ஸிர் காலி ஹல்ப், கான்ஸ்டான்டினோபிள் தான் அதனுடைய தலைநகர். கான்ஸ்டான்டினோபிளுக்கு நீதிபதியாக இருந்தவர்கள் இசாமுத்தீன் அபுல் ஹைர் அவருடைய பெயர். இசாமுத்தீன் அபுல் ஹைர். கான்ஸ்டான்டினோபிளுக்கு நீதிபதியாக இருந்தவர்கள் அவங்க வாழ்ந்த காலத்துல. அவங்கள தாஷ்கபரி என்று சொன்னால்தான் ஹிஸ்டரியில புரியும். தாஷ்கபரின்னு சொல்லுவாங்க. அவர்கள் என்ன செய்வாங்களா, ரமலான் மாதத்துல தன்னுடைய மாணவர்களை எல்லாம் வீட்டுக்கு கூப்பிட்டு இஃப்தார் விருந்து வைப்பார்கள். தினமும் 30 நாளும் விருந்து வைப்பார்கள். மாணவர்களுக்கு ஆச்சரியம், இவ்வளவு பணம் உங்களுக்கு எங்க இருந்துங்க வருது? இவ்வளவு பணத்தை ஒரு நாளைக்கு 100 திர்ஹமாவது நீங்க செலவு பண்ணுவீங்க போல் இருக்க. இவ்வளவு பணம் உங்களுக்கு எங்க இருந்து வருது? உங்களை சம்பளம் அதுக்கு பத்தாத என்று சொல்லும் போது அவங்க சொல்லுவாங்களாம், திருக்குர்ஆனுடைய விரிவுரை தஃப்சீர் பைதாவி என்று புகழ்மிக்க ஒரு விரிவுரை இருக்கிறது. அரபு கல்லூரிகள்ல பட்ட வகுப்பு மாணவர்களுக்கு அந்த தஃப்சீர் ஓதி கொடுக்கப்படுகிறது. நான் சொல்லுகிறேன், அதுல அலிஃப் லாம் மீம் என்கிற முதல் ஜுஸுல 1/4 ஜுஸுவ ஆண்டு முழுக்க அந்த மாணவர்கள்
தப்சீர் படிச்சிட்டாலும் பெரிய சாதனை. நான் ஓதுற காலத்துல தப்சீர் பைலாவில கால் ஜுசு முடிக்கல. கால் குரான் இல்லைங்க, கால் ஜுசு. அதாவது சூரத்துல் பக்கராவுல இருக்கின்ற முதல் அலிஃப் லாம் மீம் ஒரு ஜுசு இருக்கு பாத்தீங்களா, அதுல 4ல ஒரு பகுதி கூட நாங்க தப்சீர் பைலாவி முடிக்கல. அவ்வளவு பெரிய தப்சீர் அது. கால் பகுதி முடிச்சுட்டா பெருமையா பேசிக்கிடுவோம் நாங்க. உங்களுக்கு எத்தனை ஆயத்து முடிஞ்சது பைலாவில பட்டம் வாங்கும்போது? நாங்க காஜூஸ் முடிச்சிட்டீங்களா அப்படிம்பாங்க. அந்த தப்சீர் பைலாவியை அவங்க சொல்றாங்க, நான் காப்பி எடுப்பேன். அந்த காலத்துல பிரிண்டிங் மிஷின் கிடையாது. பிரதி எடுப்பது, பேனா வச்சு எழுதி 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 நான் விற்பனை செய்வேன். அபுல் ஹைர் சொல்றாங்க, இசாமுத்தீன் அபுல் ஹைர் சொல்றாங்க, நான் எழுதி எழுதி விற்பனை செய்வேன். வருடத்துக்கு 3000 திர்ஹம் அதன் மூலம் நான் சம்பாதிப்பேன். எக்ஸ்ட்ரா ஒரு வருடத்துல 3000 திர்ஹம் இந்த கித்தாபை பிரதி எடுத்து கொடுத்து நான் சம்பாதிப்பேன். அப்படி கிடைக்கக்கூடிய அந்த 3000 திர்ஹத்தையும் நான், இது ரொம்ப ஹலாலான பியூர் ஹலால், இதை என்னுடைய மாணவர்களுக்கு இஃப்தார் விருந்தில் அந்த 3000 திர்ஹத்தை நான் செலவு பண்ணிடுவேன். ஏன்னா ஒரு ஹலாலான முறையில கிடைக்கக்கூடிய வருமானத்துல என்னுடைய மாணவர்கள் சாப்பிட்டு நோன்பு திறக்கணும், அது மூலமா அல்லாஹ் தஆலா அவங்களுடைய கல்வியில அபிவிருத்தி செய்யணும் என்று என்னுடைய ஆசை அப்படின்னு சொல்லுவாங்களாம். செலவு ரமலான்ல செலவு பண்றதுக்கு 11 மாசம், அதாவது பார்ட் டைம் வேலை பார்க்கறாங்க. ஒரு நீதிபதிங்க லேசான ஆள் இல்ல. கான்ஸ்டான்டினோபிள் என்பது துருக்கியினுடைய தலைநகர். கான்ஸ்டான்டினோபிள்ல நீதிபதியா இருந்தவர் கையெழுத்து பிரதிகளை எழுதி சம்பாத்தியம் பண்ணி அதை 1 மாசத்துல செலவு பண்றாங்க. அதே மாதிரி சுரூரு ஜுபைதி என்கின்ற ஒரு புகழ்மிக்க ஒரு அமைச்சர், அவர் யமன் நாட்டுல அமைச்சரா இருந்தவர். அவர் ரமலான் மாதத்திலே மட்டும் அரண்மனையிலே வேலை பார்க்கக்கூடிய அத்தனை பேருக்கும் தினமும் 1000 தீனார்கள் செலவு செய்து இஃப்தார் பார்ட்டி வைப்பாராம். அப்படியானால் கொஞ்சம் யோசித்து பாருங்கள், என்ன நோக்கம் அவங்களுக்கு? பசியோடு இருக்கக்கூடியவர்களுடைய அந்த நோன்பை, பசியை உணர்கின்ற அந்த நோன்பை நம்முடைய உணவால் அவர்கள் துறக்கணும். அந்த நேரத்தில் நம்ம கையேந்தி கேட்கணும், அல்லாஹ் நமக்கு எல்லாத்தையும் தரணும். இப்படி ஒரு எதிர்பார்ப்பு எல்லா வரலாற்று நாயகர்களிடமும் இருந்திருக்கின்றது. ஆகையினால் ரமலானுடைய 3வது இலக்கு என்னவென்று கேட்டால் பசியை உணர்தல், அதன் வழியாக தர்மத்தின் பக்கம் நம்மை பிடித்து அந்த பசி உணர்தல் என்கிற அந்த உணர்வு தள்ள வேண்டும். அந்த அளவுக்கு அதை உணரணும். இதான் நான் சொல்ல வர்றது 3வது. 4வது என்னவென்று சொன்னால், ரமலான் நமக்கு சில ஒழுக்கங்களை இலக்காக கொண்டு நமக்கு அந்த ஒழுக்கத்தை நோக்கி நம்ம இழுக்குது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், எவ்வளவோ நோன்பாளிகள் இருக்கிறாங்க, அவர்களுக்கு பசியோடு இருந்ததையும் தாகத்தோடு இருந்ததையும் தவிர வேற ஒரு பலனும் அவங்களுக்கு கிடைச்சிருக்காது. நம்ம நினைப்போம், ஆமா பசியோடு இருக்கிறது தானே ரமலான்ல கிடைக்க வேண்டியது, தாகமா இருக்க வேண்டியது தானே ரமலான்ல கிடைக்க வேண்டியது, அதான் கிடைச்சிருச்சு இல்ல, ரசூலுல்லாஹ் வேற என்னத்தை சொல்றாங்க அப்போ அப்படின்னு மேலோட்டமாக பார்க்கக்கூடியவர்களுக்கு தோன்றும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வது, ரமலானுடைய அந்த அசல் நோக்கம், ஒரிஜினல் இலக்கு, பசியோடு இருப்பதுதான் ரமலானின் இலக்கு என்றால், அது ரமலான்ல மட்டும் ஏன் இருக்கணும்? நம்ம பயணத்துல போனா கூட ஒழுங்கா நேரத்துக்கு சாப்பிட முடியாத, பசியை உணரத்தானே செய்வோம். என்றால் ரமலானுடைய நோக்கம் என்பது பசியை உணர்வதன் மூலமாக நம்முடைய கண்களுக்கு ஒரு நோன்பு இருக்கிறது, நம்முடைய காதுகளுக்கு ஒரு நோன்பு இருக்கிறது. ரமலான்லையும் மொபைலை பார்த்துக்கிட்டே தான் உட்கார்ந்துகிட்டு இருப்போம். அதுல வரக்கூடிய எல்லா காட்சிகளையும் எந்த வித்தியாசமும் இல்லாம பார்ப்போம். அதுல வரக்கூடிய எல்லா ஒலிகளையும் எந்த வித்தியாசமும் இல்லாம கேட்போம் என்று சொன்னால் அது ரமலானே அல்ல. ரமலான் பாவங்களை எரிப்பதற்கு பதிலாக நம்முடைய நோன்பையே எரித்து விடக்கூடிய ரமலானாக அது மாறுகிறது. அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்ப நம்மிடத்தில் சில விழுமியங்கள், சில ஒழுக்கங்கள் உண்டாகுவதை ரமலான் நம்மிடம் எதிர்பார்க்கிறது. எப்படி தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், உங்களிடத்தில் யாராவது ஒருவர் நோன்பு வைத்திருந்தால் அவர் கெட்ட வார்த்தைகள் பேச வேண்டாம், உறக்க கத்தி பேச வேண்டாம். ரமலான்ல காய்ச்சி மூச்சுன்னு கத்தக்கூடாது. ஏங்க சத்தம் போட்டு பேசினா என்னங்க தப்பு அப்படின்னு கேட்கலாம். சத்தம் போட்டு பேசி 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 என்ன ஆகும்னா, யாராவது
ஒருவர் நம்மிடத்துல வந்து பேச முற்படுகின்ற போது நம்ம சத்தமா அதுக்கு பதில் சொல்லுவோம். அவருக்கு அதுக்கு ஏதாவது ஒரு எதிர்கேள்வி கேட்பாரு. அதை விட கூடுதலா சத்தம் போடுவோம். இப்படியே முத்தி 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 கடைசில அது எங்க போய் நிக்கும்னா சண்டையில போய் நிக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்களாக சண்டைக்கு போவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய உரக்க கத்துதல் என்கிற அந்த செயலை அந்த டோரை ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லயே க்ளோஸ் பண்ணிரு. அது எண்டுல எங்க தான் வந்து நிக்கும்? சண்டையில வந்து நிக்கும். அவ்வளவு தூரம் வர ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல இதை க்ளோஸ் பண்ணிரு. கத்தி பேச சொல்றாங்க. சஹீஹ் புகாரில ஹதீஸ் இருக்கிறது. உங்களிடத்தில் யாராவது சண்டைக்கு வந்தால் நான் அவரை பார்த்து என்ன சொல்லணுமா? நான் நோன்பாளி, நான் நோன்பாளின்னு 2 தடவை சொல்லணுமா? ஹதீஸ்ல அப்படி இருக்குது. ஃபல்யகுல் இன்னி சாயும், இன்னி சாயும். நான் நோன்பாளி, நான் நோன்பாளி என்று 2 தடவை சொல்லுங்க. எதுக்கு 2 தடவை சொல்லணும்? ஒருத்தர் சொன்னா போதும்ல. புகாரியுடைய விரிவுரைகள் சொல்லுகின்றன. ஒன்று அந்த ஆளுக்கு சொல்றது, தம்பி நான் நோன்பு வச்சிருக்கேன் அப்படின்ட்டு. இன்னொரு தடவை வந்து தனக்கே சொல்லிக்கிறது, நான் நோன்பாளி, நான் இப்படி கத்தக்கூடாது. அவன் கத்துனா உனக்கு அறிவு எங்க போச்சு? நீ அமைதியா இருக்க வேண்டியதானே. நான் நோன்பாளி என்று தன்னிடம், அது முதல்ல உங்கள்கிட்ட சொன்னாலும் சரி, முதல்ல அவர்கிட்ட சொன்னாலும் சரி, 2வது தடவையாவது உங்கள்கிட்ட சொல்லிருங்க, அல்லது 2வது தடவையாவது அவர்கிட்ட சொல்லிருங்க. 2 தடவை சொல்லிருங்க மொத்தத்துல, நான் நோன்பாளி, நான் நோன்பாளின்னு. அப்படியானால் நோன்பு நம்மளிடமிருந்து சில ஒழுக்கங்களை எதிர்பார்க்கிறது. பார்வைகளை தாழ்த்துவது என்கிற ஒழுக்கம், கண்டதையும் கேட்கக்கூடாது என்கிற ஒழுக்கம், கெட்ட வார்த்தை பேசக்கூடாது என்பது மட்டுமல்ல, உரக்க கத்தியும் பேசக்கூடாது என்கிற ஒழுக்கம். இவைகளெல்லாம் ரமலான் நமக்கு கற்றுத்தரக்கூடிய ஒழுக்கங்கள். சில பேர் இது எல்லாமே செஞ்சுக்கிட்டு நோன்பு வச்சுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கடமைக்கு செய்கிற நோன்பு, கடமை என்பதை உணர்ந்து செய்யப்படுகிற நோன்பா என்பதை அது அல்லாஹ் முடிவு செய்யட்டும். நம்ம வந்து அவ்வளவு கடினமான வார்த்தைகளை நாம சொல்ல தயார் இல்லை. ஏன்னா ஒரு நோன்பாளியை பத்தி நம்ம என்ன கமெண்ட் அடிக்க முடியும்? எப்படி இருக்கணும்னு சொல்லலாம், எப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லலாம். இப்படி இருந்தா அவன் நோன்பை ஒப்புக்கொள்ள முடியாது, அல்லாஹ் ஒப்புக்கொள்ள மாட்டான்னு சொல்றதுக்கு அதிகாரம் நமக்கு இருக்கான்னு எனக்கு தெரியல. அது அல்லாஹ் ஒப்புக்கொள்ளட்டும். நம்ம அவங்களுக்கு சேர்த்து என்ன செய்வோம்? நாம துவா செய்வோம். அது நம்ம செய்யலாம் இன்ஷா அல்லாஹ். இது 4வது. 5வது என்ன என்று சொன்னால் ஒரு நம்பிக்கை. என்ன நம்பிக்கைனா, இந்த நோன்பின் மூலமாக அல்லாஹ் நம்மை கைவிட மாட்டான், நம்முடைய உடலுக்கு அல்லாஹ் இடையூறை தரமாட்டான் என்கிற நம்பிக்கை. நீங்க அந்த வசனத்தை நல்லா படிச்சு பாருங்க. நோன்பை பற்றி அல்லாஹ் அறிமுகப்படுத்தக்கூடிய வசனத்தை வந்து நீங்க படிச்சு பாருங்க. முதலாவது எப்படி கூப்பிடுறான்? யா ஐயுஹல்லதீன ஆமனு, ஓர் இறை நம்பிக்கை கொண்டவர்களே. அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன நம்புறீங்கல்ல, என்ன நம்புறவங்களுக்கு நான் சொல்றேன், உங்க மேல நோன்பு கடமை, உங்க மேல நோன்பு கடமை. அப்ப உடனே என்னடா திடீர்னு நோன்பு கடமைன்னு சொல்லிட்டானே, ஒரு பயம் வருது, உடம்புக்கு என்னமோ ஆயிருமோண்டு. அல்லாஹ் சொல்றான், தமா குத்திவ அலல்லதீன மின் கபலிக்கும், உங்களுக்கு முன்னர் வாழ்ந்த சமுதாயத்து மக்களுக்கு கடமையாக்கப்பட்ட மாதிரி தான் உங்களுக்கும் கடமையாக்கப்பட்டிருக்கு. நீங்க ஒண்ணு நோன்பு வைக்கிற புது சமுதாயம் இல்ல. இதுக்கெல்லாம் நோன்பு வச்சிருக்காங்க, உயிரோட வாழ்ந்திருக்காங்க, ஆரோக்கியமா இருந்திருக்காங்க, எல்லாம் நடந்துதான் இருக்கு பாவா. நீங்க ஒண்ணும் புது சமுதாயம் இல்ல பாவா நோன்பு வைக்கிறதுக்கு. பறக்கத்தான் நோன்பு வைங்க, ஒன்னும் ஆயிராது உடம்புக்கு. அதுக்கடுத்து நோன்பு வச்சா என்ன கிடைக்கும்? இப்படி ஏன் அல்லாஹ் எங்களை நோன்பு வைக்க சொல்றான்னு ஒரு கேள்வி வருது இல்ல. அந்த கேள்விக்கு பதில் சொல்றான், இல்ல அல்லக்கும் தத்தக்கும், உங்களுக்கு தக்குவாவே கிடைக்கும். உலகத்துல எங்க தேடி போனாலும் கிடைக்காத ஒரு தக்குவா என்ன செய்யும்? உங்களுக்கு உங்க வீட்டுல இருந்தே கிடைக்க போகுது. இல்ல அல்லக்கும் தத்தக்கும். அதுக்கடுத்து அல்லாஹ் என்ன சொல்றான்னா, எத்தனை நாளைக்கு நோன்பு வைக்கணும்னு பயப்படாதீங்க. ஐயாமம் மாதூதா, எண்ணக்கூடிய சில நாட்கள் தான். எண்ணக்கூடிய நாட்கள் 1 2 3 நாள் நின்னா 9 30 வந்து முடிஞ்சு போயிடும். அவ்வளவுதான். அப்ப எல்லா நாட்களும் நோன்பு வைக்கணுமா? அல்லாஹ் சொல்றான், நீங்க பயணத்தில் இருந்தாலோ அல்லது நோயாளியா இருந்தாலோ விட்டுக்கிடுங்க, இன்னொரு நாள்ல கலா பண்ணிக்கிடுங்க, பயப்படாதீங்க. சலுகை நான்ல தர்ற அமெண்ட்மெண்ட். ஒரு சட்டம் வந்து அமெண்ட்மெண்ட்ஸ் வரும், விதிவிலக்கு இருக்கும். பயணத்துல வைக்க தேவையில்லை. நோயாளியா இருந்தா பின்னால கலா பண்ணிக்கிடுங்க, பயணமா இருந்தா பின்னால கலா பண்ணிக்கிடுங்க. பாருங்க, இந்த நோன்பினுடைய இலக்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன அழகாக நமக்கு சொல்றாங்க அப்படிங்கிறது ஒரே ஒரு ஹதீஸ் சொன்னா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். முஸ்லிம் இடம்பெறுகிறது.
அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க, ஃபமின்ன ஸாயிம் வ மின்னல் முஃப்திர். எங்கள்ல நோன்பும் சில பேர் வைத்திருந்தார்கள், நோன்பு சில பேர் விட்டும் இருந்தாங்க. ஏன்னா பயணத்துல நோன்பு விட்டுட்டா அனுமதி இருக்கு, மற்ற நாட்கள்ல கலா பண்ணிக்கணும். நோன்பு விட்டுருந்தாங்க சில பேர், நோன்பு வச்சிருந்தாங்க சில பேர். பயணத்திலே நோன்பை விட அனுமதி இருக்கிறது, நோன்பு விட்டுத்தான் ஆகணுங்கிறது இல்ல, அதனால நோன்பு வச்சிருந்தாங்க. இப்ப நஸல்னா மன்சிலன், அப்போது நாங்கள் ஒரு இடத்துல பயணத்துல ஒரு இடத்துல தங்குறோம். அது எப்படிப்பட்ட நாள்னா ஃபி யோமின் ஹார், கடுமையான வெயில் அடிக்கக்கூடிய ஒரு நாள். அது ரொம்ப பெரிய ஒரு கோடை காலம், ரொம்ப கொடூரமான கோடை காலம். அக்ஸரு அக்ஸருனா தில்லன் சாஹிபுல் கிசாயி, எங்கள்ல யார் அதிகபட்சமாக நிழலை அனுபவித்தவர் அப்படின்னு கேட்டா, யாரு நல்ல ஃபுல் ஷர்ட் போட்டிருந்தாரோ, யாரு தோப்பு மாதிரி கந்துரா மாதிரி போட்டிருந்தாரோ, அவர் தான் யாரு நல்ல நிழலை பெற்றவர். அதாவது ட்ரெஸ்ல வெயில் கண்டிப்பா வருது, எங்கும் மரம் இல்லைங்கிறத அப்படி சொல்றாங்க. ட்ரெஸ் மட்டும்தான் எங்களை தடுத்தது வெயில்ல இருந்து, வேற எதுவுமே எங்களை தடுக்க முடியல வெயில்ல இருந்து, அவ்வளவு பயங்கரமான வெயில். மின்னா மை யத்தகி ஷம்ஸ பியதிஹி, எங்களை சிலர் கையால் என்ன செய்கிறார்கள், இப்படி கையை வச்சு தலையில வெயில் படாம இப்படி பாத்துக்கிட்டாங்களாம். ஏன்? வேற எதுவுமே இல்லை என்கின்ற காரணம். இப்போ நோன்பு வைத்திருந்தவர்கள் எல்லாம் கீழே விழுந்து விட்டார்கள் மயங்கி. வகாமல் முஃப்திரூன், நோன்பை விட்டவர்கள் எல்லாம் பத்திரமாக அங்கே நின்று கொண்டிருந்தார்கள். எந்த அளவுக்கு நின்று கொண்டிருந்தார்கள்னா, நோன்பை விட்டவர்கள் எல்லாம் ஃபதரபுல் அப்னியத வஸகுர் ரிகாப, அவர்கள் அந்த டென்ட் அடிக்கிறாங்க. நோன்பை விட்டவர்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க, டென்ட் அடிக்கிறாங்க. வெயில் கொண்டு போயக்கூடிய துணியை வச்சு டென்ட் அடிச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க. வாகனங்களுக்கு அவர்கள் நீர் புகட்டுகிறார்கள். நோன்பாளிகள் மயங்கி சரிஞ்சு விழுந்துட்டாங்க, அவங்களுடைய வாகனங்களை எல்லாம் கூட்டி கொண்டு போய் நீர்நிலைகளை கொண்டு போய் வச்சு அவங்களுக்கு என்ன செய்யறாங்க, நீர் புகட்டுகிறார்கள். இப்படிப்பட்ட இந்த நிலையில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள்கிட்ட சொன்னாங்களாம், இந்த சூழ்நிலையை பார்த்துட்டு, ஏங்க நோன்பாளிகள் எல்லாம் மயங்கி விடுறாங்க, நோன்பு வைக்காதவங்க எல்லாம் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நோன்பாளிகளுக்கு. அவங்க வாகனத்தை கூட்டி கொண்டு போய் தண்ணி பிடிச்சு கொடுக்கறது, அவங்களுக்கு டென்ட் அடிச்சு கொடுக்கறது, பாபா கவலைப்படாதீங்கிறது, அப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க முக்கியமான ஒரு வார்த்தை, ரஹபல் முஃப்திரூன பில் அஜ்ர், இன்றைக்கு கூலியை தட்டி சென்றவர்கள் யார் என்றால் நோன்பு வைக்காமல் இருந்தவர்களே. புகாரி முஸ்லிம்ல வரக்கூடிய வாசகம். இன்றைக்கு கூலியை தட்டி சென்றவர்கள் யார்? நோன்பு வைக்காம இருந்தவங்க தான் கூலியை தட்டிட்டு போயிட்டாங்க. என்ன அர்த்தம்டா, என்ன அர்த்தம்னு கேட்டா, இஸ்லாம் என்பது சக மனிதனுடைய வலியை உணர்வது, சக மனிதனுடைய தேவையை உணர்வது. நீங்கள் நோன்பு வைத்து ஒரு ஏழையின் பசியை உணர்கிறீர்கள், அதன் மூலம் அந்த பசியின் கொடுமையை உணர்ந்து தர்மம் கொடுக்கிறீர்கள், நோன்பு உங்கள்கிட்ட வேலை செய்யுது. இவர்களோ நோன்பு வைக்காமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய நோன்பாளிகளின் தேவைகளை உணர்ந்து, அவர்களுடைய பாதிப்பை உணர்ந்து அவர்களுக்கு உதவி செய்கிறார்கள். இன்றைய தினம் நோன்பை விட்டவர்கள் கூலியை தட்டி சென்று போய்விட்டார்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்படியானால் நோன்பின் இலக்கு என்ன? ரமலான் நம்மள்ட்ட என்ன எதிர்பார்க்குது அப்படின்னு சொன்னா, ஒவ்வொருவரும் ஒரு சஹாபியாக, ஒரு நபித்தோழராக மாற வேண்டும். ஹஜ்ஜு நம்மள்ட்ட என்ன எதிர்பார்க்குது? ஒவ்வொரு மனிதனும், ஒவ்வொரு ஹாஜியும் ஒரு இப்ராஹிம் நபியாக மாற வேண்டும், தியாக சீலனாக மாற வேண்டும் என்று எதிர்பார்க்கிறது. அதே போல ரமலான் நம்மள்ட்ட என்ன எதிர்பார்க்குதுன்னு சொன்னா, ஒவ்வொரு மூமினும் ஒரு சஹாபியாக மாற வேண்டும். அவர் நோன்பின் மூலமாக கிடைக்கக்கூடிய பலன்கள் என்பவை எது என்று கேட்டால், சக மனிதனுடைய வலியை உணர்வதுதான். நான் கடைசியாக 1-2 வார்த்தைகளோடு என்னுடைய வார்த்தைகளை நிறைவு செய்ய விரும்புகின்றேன். நாம சகர் நேரத்துல நான் உங்களுக்கு சொல்வது, மனைவி மக்களோட ஒன்றாக சேர்ந்து சகர் சாப்பிடுங்கள். வெளியிலே சாப்பிடுவதை விட ஒரு நாளைக்கு நீங்க துவா செய்யுங்க. சகர் சாப்பிட்டு முடிச்சுட்டு நீங்க துவா செய்யுங்க, தமிழ்ல துவா செய்யுங்க, பிள்ளைங்கள் எல்லாம் ஆமீன் சொல்லட்டும். மறுநாளைக்கு உங்க மனைவி துவா செய்யட்டும், நீங்கள் எல்லாம் ஆமீன் சொல்லுங்க. மறுநாளைக்கு உங்க பிள்ளை துவா செய்யட்டும், நீங்கள் எல்லாம் ஆமீன் சொல்லுங்க. நீங்க உங்க மனைவி மக்களுக்காக அல்லாஹ்ட்ட இதுவரைக்கும் என்ன கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்கிறது அவங்களுக்கு தெரியாது. அத அவங்க முன்னால கேளுங்க. யா அல்லாஹ், என்னுடைய மனைவிக்கு ஆரோக்கியத்தை கொடு,
யா அல்லாஹ் என்னுடைய மனைவி சலாமத்தா இறுதி மூச்சு வரைக்கும் நாங்க ஒத்துமையா இருக்கணும் யா அல்லாஹ். என் பிள்ளைங்களுக்கு ஈமான சலாமத்தை கொடு. இப்படி எல்லாம் கேட்க 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 அந்த பிள்ளைங்களுக்கு உங்க மேல பாசம் அதிகமாகும். நீங்க பெத்த புள்ள உங்களுக்காக துவா செய்யறது என்னைக்காவது நீங்க காது கொடுத்து கேட்டிருக்கீங்களா? அந்த சான்ஸ் உங்களுக்கு அமைஞ்சிருக்காது. சகர் நேரத்துல உங்க பிள்ளைகிட்ட சொல்லி, ஏமா அன்னைக்கு நீ துவா செய், நான் ஆமீன் சொல்றேன்னு சொல்லி உங்க பிள்ளையினுடைய வாயால வரக்கூடிய துவாவை பக்கத்துல உட்கார்ந்து ஆமீன் சொல்லி பாருங்க. இந்த மாதிரி 30 நாள் செஞ்சு பாருங்க. அந்த குடும்பம் எப்படி உணர்வுபூர்வமான அல்லாஹ்வுடைய அடியானாக அந்த குடும்பமே மாறுங்கிறத நீங்க உணர்வீங்க. அதே மாதிரி இஃப்தார். இஃப்தார் என்பது நாம மட்டும் அல்லாமல் நம்மை சார்ந்தவர்கள் யாரோ 1-2 பேரை கூட வச்சு அந்த இஃப்தாரை நிறைவேற்றுங்க. இஃப்தார் நேரத்துல கேட்கும் துவாவை அல்லாஹ் கபூல் செய்கின்றான். இஃப்தார் என்பது யாராவது ஒரு நோம்பாளிக்கு தினமும் நீங்க என்ன செய்யுங்க, கொண்டு போய் கொடுத்து நோன்பு திறக்க வைங்க, அல்லது கூப்பிட்டு நோன்பு திறக்க வைங்க. இதுக்கு பெரிய 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 பலன் இருக்கு, சொல்லி முடிக்கவே முடியாது அந்த பலனை. அடுத்தபடியாக ஒரு முழு குர்ஆனை ரமலானிலே முழுமையாக ஓதி முடியுங்கள். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், நான் சொல்றேன், உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தினமும் ஒரு குர்ஆன் முடிப்பாங்க. ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பகல்ல ஒரு குர்ஆன், இரவுல ஒரு குர்ஆன் முடிப்பாங்க ரமலான். சந்தேகம் கேட்டு வராதீங்க. ரமலான் என்னுடைய ரப்போடு நான் தொடர்பில் இருக்கும் மாதம், என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. கல்வி எல்லாம் 11 மாசம் தான், ஒரு மாசம் நான் அமல் செய்ய போறேன்னு சொல்லிட்டு பகல்ல ஒரு குர்ஆன், இரவுல ஒரு குர்ஆன் ஓதுவாங்க. சில பேருக்கு சந்தேகம் கூட வரலாம், என்ன அஜித்மார்கள் காதை பூ சுத்துறாங்க, அது எப்படி பகல்ல ஒரு குர்ஆன் முடிக்க முடியும்? நான் சொல்றேன் உங்களுக்கு, சில அறிஞர்கள் அசருக்கும் மகரிபுக்கும் ஒரு ஆண்டு முழுக்க மதரசாவில் ஓதி கொடுக்கிறார்கள். அந்த அளவுக்கு அந்த நேரத்துல பரக்கத்து இருந்துச்சு. அதை புரிஞ்சுக்கணும் நம்ம முதல்ல. அப்ப இமாம் ஷாஃபி ஒரு நாளைக்கு 2 குர்ஆன் ஓதுறாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு குர்ஆன் ஓதுவாங்க. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு 3 நாளைக்கு ஒரு குர்ஆன் முடிப்பாங்க. உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு 7 நாளைக்கு ஒரு குர்ஆன் முடிப்பாங்க. நாம ரமலான்ல மொத்தத்திலேயே ஒரு 7 குர்ஆனாவது முடிக்கக்கூடிய முயற்சியை நோக்கி நாம போகணும். கடைசியா ஒண்ணு சொல்றேன், ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அதுவரைக்கும் ஒவ்வொரு ரமலான்லையும் அதுவரைக்கும் இறங்கி இருக்கக்கூடிய திருக்குர்ஆனுடைய வசனங்களை தொகுத்து ஓதி காட்டுவார்கள். எந்த ரமலானுக்கு பிறகு வந்த ரபியுல் அவ்வலில் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய கண் பார்வை விட்டு மறைந்தார்களோ, அந்த கடைசி ரமலானில் 2 முறை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரசூலுல்லாஹ்வுக்கு குர்ஆனை ஓதி காண்பித்தார்கள். நமக்கு எது கடைசி ரமலான்னு நமக்கு தெரியுமா? தெரியாது. நமக்கு எந்த ரமலானும் கடைசி ரமலானாக இருக்கலாம். ஆனால் ஆக குறைந்தபட்சம் 2 முறை ஒரு ரமலானில் திருக்குர்ஆனை முடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் இன்ஷா அல்லாஹ் வளர்த்துக் கொள்ள வேண்டும். அப்ப இஃப்தாரு, சஹர்ல துவா, இஃப்தாரில் இன்னொரு மனிதருக்கு உதவி, ஏழையின் பசி உணர்தல், தர்மம், குர்ஆனை ஓதுதல், இவை எல்லாவற்றையும் தான் ரமலான் நம்மள்ட்ட இருந்து எதிர்பார்க்குது. ரமலான் எதிர்பார்ப்பதை நாம் கொடுக்க தயாரா என்பது நமக்கு முன்னால் இருக்கின்ற கேள்வி. நாம் எதிர்பார்க்கும் ரமலான் நம்மை ஏமாற்றாமல் 11 மாதத்துக்கு ஒரு முறை தவறாமல் வந்து விடுகிறது. ஆனால் ரமலான் நம்மிடமிருந்து எதிர்பார்ப்பதை மாத்திரம் நாம் ஏமாற்றிக் கொண்டே இருப்பது நியாயம்தானா என்கின்ற கேள்வியை நமக்கு முன்னாலே வைத்து, சிறப்பு வாய்ந்த இந்த வாய்ப்பை எனக்கு ஏற்பாடு செய்து கொடுத்த சகோதரர்கள் அனைவருக்கும் என்னுடைய உளப்பூர்வமான நன்றியினை தெரிவித்துக் கொண்டு நான் நிறைவு செய்கின்றேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் புனிதமிக்க ரமலானை நிறைவாக பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய பாக்கியசாலிகளாக நம் அனைவரையும் ஆக்கியருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹஸ்ரத் அவர்களுக்கு நம் அனைவரின் சார்பாகவும் ஜஸாக்கல்லாஹு ஹைர் என்ற நன்றியை நான் காணிக்கையாக்கி வைக்கிறேன். அதே சமயம் ஹஸ்ரத் அவர்களுக்கும் இப்ப அடுத்த வேலைகள் நிகழ்ச்சியில் இருக்கிறது. இருந்தாலும் தாங்கள் பேசியிருந்த ஒரு கேள்வி நன்மையை கருதி பதில் சொல்ல இருக்கும். ஒன்று நிறைய பேர் என்ன பண்றாங்க, இந்த ஜக்காத்துடைய அமௌண்ட்டை அது ஜனவரியில டியூ ஆனாலும் ரமலான் வரை பிற்படுத்துகிறார்கள். அந்த ஜக்காத்தை தர்மமாக நினைத்துக் கொள்கிறார்கள். சில சமயம் சதக்காவாக நம்ம தர்மம் கேட்டு போகும்பொழுது அவங்க இல்லைன்னு நாங்க கொடுக்குற ஜக்காத்தே இருக்குன்னு சொல்லிட்டு சதக்கா தர்மம் நினைக்கிறாங்க. அந்த ஜக்காத்து தொகை அதுக்கு ஜக்காத் சேரும்டா நீங்க வாங்கிக்கிறங்க அப்படின்ற மாதிரி ஒரு துணி இருக்கு. அப்ப இந்த ஜக்காத்துக்கு இப்படி பிற்படுத்தலாமா ரமலான் வரைக்கும் என்பது ஒரு கேள்வி. 2 கேள்வியும். 2வது கேள்வி, நிறைய அமைப்புகள், அரசியல் அமைப்பாக இருக்கட்டும், தனிப்பட்ட அமைப்புகள் இஃப்தாருக்கு கூப்பிடுறாங்க, போறாங்க.
ஆனா அந்த மாதிரி போற நிலா நிகழ்வுகளையும் இஃப்தார் முடிவு திரும்பி வரும்போது இஷாவுடைய ஜமாத் கட்டாகக்கூடிய ஆபத்தும் 20 ரக்காத் தொழ முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுது. இந்த மாதிரி ஏற்படும் பொழுது அந்த வரக்கூடிய அந்த அழைப்பை நிராகரித்துக் கொள்ளலாமா? இஃப்தார் பாட்டிக்கு வாங்க அந்த அமைப்பு நான் நிராகரிச்சிடலாமா? எது அவங்க கூப்பிட்டாங்க மதித்து போறது நல்லதா? நாளைக்கு இது கட்டாத ஒரு அல்ஹம்துலில்லாஹ். நிலையில ரெண்டு இருக்கிறது கேள்வியும் நல்லதா? முக்கியமான கேள்விதான். முதலாவது, இஸ்லாத்தினுடைய கடமைகள் எல்லாமே பிறை கணக்கை அடிப்படையாக கொண்டது, ஜனவரியை அடிப்படையாக கொண்டது அல்ல, இந்த காலண்டர் அடிப்படையாக கொண்டது அல்ல. இத்தா எந்த அளவுக்குன்னா, பெண்கள் இத்தா இருக்கிறது வரைக்கும், அதுவும் என்ன கணக்கு தான், பிறை கணக்கு. 4 மாசம் 10 நாள் என்பது பிறை கணக்குப்படிதான். ஜக்காத்து கணக்கு பண்றத நீங்க ஆங்கில கணக்குல வச்சீங்கன்னாலே அதுவே 10 நாள் தாமதமா போகும். பிறை கணக்கை விட 10 நாள் தாமதமா போகும். அதுவே தவறானது. அப்ப பிறை கணக்கு தான் பார்க்க வேண்டும். அதே போல இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா, ஜக்காத்தை நாம உதாரணத்துக்கு ரமலான் அல்லாத மாதத்தில் நாம ஜக்காத்து கணக்கு நிறைவடைந்தாலும் கூட அதுக்கு 2 வழி இருக்கு. முதலாவது என்ன பண்ணலாம்னா, ஜக்காத்தை முற்படுத்தி பாருங்க, நீங்க கொடுக்கலாம். மியூட் பண்ணுங்க. பாருங்க, mute பண்ணுங்க. ஜக்காத்தை முற்படுத்தியும் கொடுக்கலாம். அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள்ட்ட போய் உமர் ரலியல்லாஹு தஆலா இந்த ஆண்டுக்குரிய ஜக்காத்தை தாங்கன்னு கேட்கும்போது அவங்க தரமாட்டேன்றுவாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட போய் சொல்லுவாங்க, அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இந்த வருஷம் ஜக்காத் தரலன்னு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அவர் கடந்த வருஷமே இந்த வருஷத்துக்கு சேர்த்து ஜக்காத்தை கொடுத்துட்டாரு, அதனால இந்த வருஷம் அவர்கிட்ட நீங்க வாங்காதீங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ ரமலான்ல தான் ஏழைகள் அதிகமா வருவாங்க, தேவைகள் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி ரமலானை விட பிற்படுத்துவதற்கு பதிலாக இந்த ரமலானுக்கு முந்தி நாம கொடுத்துட்டோம்னு சொன்னா அடுத்த வருஷத்துல இருந்து அந்த ரமலான் என்ன செய்யலாம், நாம கணக்கு பார்த்து கொடுக்கறதுக்கு வசதியா இருக்கும். ரமலான்ல கொடுக்கறதுக்கு நன்மை அதிகம்ங்கிறதுனால நாம தாமதம் இல்லாமல் கொடுப்பது விசேஷமானது ஒன்று. அடுத்தபடியாக என்னன்னு சொன்னா, அது மாதிரி நம்ம இன்னொன்னு என்ன கேட்டீங்க, ஜகாத் சம்பந்தமாவே. பார்ட்டி அழைப்பு இருக்கிறாங்க ஆமா அமைப்புகள், அரசியல் அமைப்புகள் ஆமா, இஃப்தார் போறதுனால பார்ட்டிகளுக்கு இஷா ஜமாத் நம்ம அழைத்தால் பதில் கொடுக்க வேண்டும், விருந்துக்கு அழைத்தால் மறுக்காதீர்கள்னு ஹதீஸ் இருக்கு. ஆகையினால் இஃப்தார் என்பது ஒரு விருந்து தான். அதனால தாராளமா நீங்க போங்க. தொழுகைக்கு இடையூறு இல்லாத அளவுக்கு, இப்போ உதாரணத்துக்கு தொழுகைக்கு இடையூறு வருதுன்னா நமக்கும் வருது, எல்லாத்துக்கும் தான் வருது. அதனால ஏற்பாட்டாளர்கள்ட்ட இஷாவுக்கு யாருக்கும் இடையூறு இல்லாத அளவுக்கு நீங்க ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருடைய தொழுகையும் காப்பாற்ற வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறதுனால, ஒருவேளை அஸ்ர் தொழுதுட்டு ஆரம்பிச்சு இஃப்தாரோட முடிச்சுட்டு மகரிபு தொழுதுட்டு அப்படியே ஆளுக்கு பறவை மாதிரி பறந்து அவங்க ஏரியாவுக்கு போயிட்டா நல்லது. தொழுகைக்கு எந்த விதத்திலும் நாம ஃபர்லான தொழுகைக்கு இடையூறு இருக்கிற மாதிரியான இஃப்தார் பார்ட்டிகளை நாம தவிர்த்துக்கிறது தான் நல்லது. காரணத்தை சொல்லி தவிர்த்துடணும், இந்த காரணத்தினால. இப்ப நேயர்கள் வந்தவர்கள் ஏதாவது ஒரு கேள்வி ஏதாவது ஒரு கமெண்ட்ஸ் கொடுக்கணும்னா உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்க, அன்மியூட் பண்ணிக்கிறீங்க. இப்ப ஹசரத் அவர்கள் அடுத்த பயணங்கள் இருப்பதனால இன்ஷா அல்லாஹ் ஒரு 10 நிமிஷம் நம்ம அனுமதி இருக்குது. யாரும் எதுவும் கருத்து சொல்றேன்னா சொல்லிக்கிறீங்க அன்மியூட் பண்ணி. காயில் இலவசம் ஈரான் பயிற்சி ஏதாவது சொல்லுங்க. ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். வாங்கிட்டு அஸ்ஸலாம். அது தமிழ் பிறை டிவி உரிமையாளர் காயில் இளவரசு வந்திருக்காங்கள, சொல்லுங்க. அஸ்ஸலாமு ஆமா அலைக்கும். ஆமா அவங்க கேக்குதா? ஏதாவது சொல்ல வர்றா சொல்லுங்க. கேக்குது கேக்குது. இப்ப நீங்க சொன்னதுல இருந்து ஒரு விஷயம் எனக்கு புரிஞ்சது என்னன்னா, இந்த இஃப்தார் பார்ட்டிக்கு போறதுக்கு கூப்பிட்டா போன்னு சொல்றீங்க. பல இடங்கள்ல முக்கியமான தலைவர்கள் சொல்ற இஸ்லாமிய தலைவர்களே அந்த வக்து வாங்க சொல்ல வேண்டிய சூழ்நிலையும் நின்று பேசிட்டு இருக்கிறாங்க. அது இடைஞ்சல் படுத்தும் போது அந்த கஷ்டத்தை உணர்றதுக்கு உங்களை மாதிரி ஆட்கள் உலமாக்கல் சபையில இருந்தும் எல்லாருக்கும் ஒரு வார்னிங் கொடுக்க கூடாதா அப்படின்றது என்னுடைய சின்ன கேள்வி. இந்த டைமுக்குள்ள முடிங்க நீங்க யாரா இருந்தாலும் அப்படின்னு சொல்லி அதை கொஞ்சம் கேட்கணும்னு ஆசைப்படுறேன். அது செஞ்சீங்க. அடுத்தது இன்னொரு பாயிண்ட் சொன்னீங்க, சஹர்ல உட்கார்ந்து குடும்பத்தோட அந்த துவாவை கேட்கணுன்றது ரொம்ப அருமையான விளக்கமா, ரொம்ப மனசுல தொடுற விஷயமா அது இருந்துச்சு. அது எல்லாருக்கும் அது செஞ்சு பார்த்தாங்கன்னா அதனுடைய நன்மைகள், அந்த குடும்ப பாசம் எல்லாத்தையும் நிச்சயமா உருவாக்குன்றது அந்த உணர வச்சிருக்கீங்க. உங்களுடைய வார்த்தைகள் எப்போதுமே அளவா இருக்கும், அதே நேரத்துல அதிகப்படியான ஞானத்தை கொடுக்கும். என்னுடைய ஞான தந்தைன்னு சொல்ற அளவுக்கு நீங்க என்னை வளர்த்து செதுக்குன ஆள். நீங்க துவாக்கள்ல தான் 4 பாட்டு எழுதுறதுக்குன்ற அளவு என்ன கொஞ்சமா செதுக்கி வச்ச ஆள் நீங்க.
உங்களுடைய இல்மு எங்களுக்கும் கொஞ்சம் இருக்கணும்ன்ற துவாவும் இந்த நேரத்துல உங்க முன்னாடி வச்சுட்டு, இன்ஷா அல்லாஹ் இனி வரும் காலங்கள்லையும் உங்களுடைய இந்த பிரச்சாரம் ரொம்ப பெரிய லெவல்ல போகணும் என்னுடைய துவாவை வைக்கிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். அல்லாஹ் பரக்கத் செய்யட்டும். அல்லாஹ் இதோட பரக்கத் செய்யட்டும். இந்த இதை நிகழ்ச்சி எடுத்து செய்யற நம்ம காக்கா இருக்கிறாங்களே, எந்த அளவுக்குன்னா யாரா இருந்தாலும் கொண்டு வந்து ஒரு அடைச்சி அவங்க கிட்ட இருந்து நல்ல நல்ல கருத்துக்களை வாங்கி கொண்டு வந்து வெளியே கொண்டு வந்து கொடுக்கணுன்றதுல ரொம்ப முக்கியமான முன்னோடியா இருக்கிறவங்க மருகக்கா. அவங்க கிட்ட சில நேரங்கள்ல பார்த்தா இவங்களா இத வந்து பேசுறாங்கன்றது அளவுக்கு மட திறந்த வெள்ளம் மாதிரி. அவங்க ஆலிம் இல்ல, ஆனா அவங்க பேசும்போது கேட்டுக்கிட்டு இருக்கும்போது இவ்வளவு சரக்கு வச்சிருக்க மனுஷன் எவ்வளவு சாதாரணமா இருக்காருன்னு கேட்கறது, இதெல்லாம் இறைவன் அவங்க கொடுத்த வரம். அதை வந்து எல்லாருக்கும் பயன்படுத்துற அளவுக்கு அந்த ஞானவானும் அவருடைய எடுக்கிற முயற்சிகளும் இன்னும் மென்மேலும் வளரணும் நேரத்தில் வச்சுக்கிறேன். இதாயத்துல்லா இதை ஒருங்கிணைச்சிட்டு இருக்கிறாரு வருஷம் வருஷம் ஒவ்வொரு மாசமும். அவருக்காகவும் நம்ம துவா செய்யறோம். இதை கலந்துகிட்ட அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியும் சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். காக்கா விஷயங்களை கறக்குறதுல பெரிய ஆளு. ஒரு ஆள்கிட்ட விஷயத்தை கறக்குறதுல பெரிய ஆளு. இல்ல ஹஜ்ரத், எனக்கு ஒரு ஜமால் பேசுறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ஹஜ்ரத். சொல்லுங்க ஹாஜி. பெண்களுக்கு வாய்ஸ் பிரேக் ஆகி வருது. ஜமால் வாய்ஸ் பிரேக் ஆகுது. காக்கா, இப்ப பெண்கள் வந்து மாதவிடாய் கடக்குறாங்க இந்த மாதத்துல. அத மாதவிடாய் வந்து கேக்குதா? கேக்குது. மாதவிடாயுடைய காலங்கள்ல அவங்களுக்குரிய சட்டங்களை மட்டும் கேக்குறாங்க. அவங்க வந்து அந்த காலங்கள்ல அவங்க நோன்பு வைக்க தேவையில்லை. பின்னாலதான் அந்த நோன்பை வந்து அவங்க வந்து கதா செஞ்சுக்கணும். அந்த நோன்பு அவங்களுக்கு வந்து அல்லாஹ் தஆலா பெண்களுக்கு இயல்புலேயே சில சலுகைகளை வழங்கி இருக்கின்றான். அந்த அடிப்படையில வந்து அவர்களுக்கு இந்த ரமலான்ல நோன்பு வைக்க தேவையில்லை. அவங்க விட்டுக்கொள்ளலாம். பின்னால வந்து என்ன செய்யணும், அவங்க வந்து கலா செஞ்சுக்கணும். தொழுகைக்கு தான் கலா இல்லையே தவிர நோன்புக்கு வந்து அவங்களுக்கு கலா உண்டு. அதை பத்தி அவங்க சில பெண்கள் ரொம்ப வருத்தப்படுவாங்க. ரமலான்ல எப்படி ஆகி போதா, ரமலான் அதெல்லாம் வருத்தப்படவே தேவையில்லை. அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு தந்திருக்கக்கூடிய சலுகை ஃபக்பிலு ருஹ்ஸதஹு, அல்லாஹ் தந்திருக்கும் சலுகையை ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. அல்லாஹ்வே சலுகை தந்திருக்கும் போது வேற அது பெரிய பாக்கியம் இல்ல அது. அதனால அந்த சலுகையை பயன்படுத்திக்கல சொல்லுங்க. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் வாய்ஸ் பிரேக் ஆகுது. இப்ப காயில் சொன்னாங்க, கேக்குதா? காயில் இளவரசி அவங்க சொன்னாங்க, காயில் இளவரசி சொன்னாங்க மாரூஃப் காக்கா வந்து ஆலிம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. நான் சொல்றேன் ஆலிம் வந்து அவங்க ஆலிம் தான், பட் ஆலிமுக்கு ஓதி சனது வாங்கல ஆலிம் அவங்க அப்படின்னு நான் சொல்றேன். சரி, இன்னைக்கு ஹீரோ வந்து ஹசரத், நான் இல்ல. சனது வாங்காத தலை சிறந்த ஆலிம். கொடுக்கக்கூடிய ஆலிம்கள் மாரூஃப் காக்கா கொடுக்கக்கூடிய சனது வாங்காத தலை சிறந்த ஆலிம் மாரூஃப் காக்கா. வேற எதையும் கருத்து சொல்லணும் சொல்லுங்க, இன்ஷா அல்லாஹ் நிறைய செஞ்சிருவோம். சரியா? நாங்களும் துஆவை நிறைய பண்ணிருக்கோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதி வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதி பாரிக் வஸல்லிம் அலைஹி. ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம் வ துப் அலைனா இன்னக அன்தத் தவ்வாபுர் ரஹீம். ربنا تقبل منا ما كان صالحا واصلح لنا ما كان فاسدا. اللهم انت السلام ومنك السلام تبارك يا ذا الجلال والاكرام. اللهم بارك لنا في رجب وشعبان وبلغنا شهر رمضان. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. صلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وآله
وصحبه أجمعين والحمد لله رب العالمين. صلى صلى الله الله على على محمد صلى محمد الله عليه صلى وسلم. الله صلى الله على محمد وسلم صلى الله صلى عليه وسلم. الله صلى الله على محمد يا صلى ربي صل عليه الله وسلم. عليه السلام عليكم ورحمة صلى الله. الله عليه அஸ்ஸலாமு அலைக்கும். جزاك الله خير بارك الله إن فيك. شاء الله بارك الله بارك الله بارك الله. முதல்ல இதை நீங்க இது பண்ணிடலாம் الحمد لله.